நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, என் மனைவியும் மாற்றுத்திறனாளி. எங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. நாங்கள் எந்த விதமான வேலைக்கும் இல்லாமல் இருந்து வருகிறோம். என்னுடைய ஆதார் கார்டு வந்து இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு வந்து இப்போ நானும் எத்தனை இது கலெக்டர் ஆஃபீஸ் வந்து மனு கொடுத்துருக்கேன். அந்த எந்த நடவடிக்கையுமே இல்லை. அட்லீஸ்ட் மண்வெட்டு வேலைக்கு போகணும்னா கூட அந்த ஆதார் கார்டு தேவைப்பட அந்த அந்த சிச்சுவேஷன் நான் உட்காந்துருக்கேன். இவன் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க. அந்த அதில் போட்டதில் வந்து 13 பேரில் என் வீட்டு ஒரு ஒய்ஃப் மட்டும்தான் மாற்றுத்திறனாளி. இப்போ யாரும் மாற்றுத்திறனாளியோ இல்லை வேற எதுவுமே கிடையாது. தயவு செய்து முதலமைச்சர் ஐயாவும் வாழ்வாதாரத்தை பார்த்து எனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும். 2 பிள்ளைகளும் ரொம்ப சாப்பாடு கூட சார் ஒரு நாளைக்கு 3 வேலை கிடையாது. 2 வேலைக்கு ரேஷன் அரிசியை போட்டு சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிச்சிட்டு கூலி குடிச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த இப்பவும் இல்லை 5 வருஷமாக நாங்கள் மனுவை கொடுத்துருக்கோம். ஆனால் மனு மேலே எந்த இதுவும் நடக்கல. இந்த சுகுமார் சார் அந்த மனுவை பார்த்துருக்காரு. எங்களுக்கு ஒரு நல்ல நடக்க நம்பிக்கை. தயவு செய்து முதலமைச்சர் ஐயா எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கய்யா. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்க எங்கள் 2 பிள்ளை இந்த பையனுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாத பையன். 5 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். தயவு செய்து எங்கள் நிலைமை கற்றுக்கொண்டு எங்க 2 இடத்துல யாருக்காவது அரசு விலை தர மாதிரி தாழ்மையை கிடைக்கணும் சார். நாங்க வந்து எங்க 2 குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறோம். குடியிருக்க வீடு கூட இல்லாம நாங்க அந்த நிலைமையில நாங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். வெளியில போனா நீ என்ன வேலை செய்வ, இந்த கை வச்சு இந்த காலை வச்சு நீ என்ன வேலை செய்வேன்னு அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையும் போதும். அவங்க உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா வெளியில போய் அவங்கள நீ இந்த கை காலை வச்சுட்டு என்ன வேலை உன்னால பார்க்க முடியும், உனக்கு எதுக்கு வேலை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. 2-3 இடத்துல போயிட்டு வந்துட்டாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார் அவர்களும் நம்ம திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் சார் அவர்களும் எங்கள் குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யணும்னு நாங்க கையெடுத்து வேண்டி கேட்டுக்கோம். நிகிதா வணக்கம். நிச்சயமாக இந்தியாவில் ஆதார் இன்றி ஒரு அணுவும் அசையாது. ஆனால் அதற்கு அடிப்படை தேவையான விரல் மற்றும் விரல் ரேகை கருவிழி இல்லாமல் ஒருவர் இருந்தால் அவரது நிலைமை என்னவாகும் என்பதை நாம் யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நிகிதா, திருநெல்வேலி இன்று காலை பார்த்தீர்கள், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் கண் பார்வை இழந்த கருவிழி இல்லாத கைகளில் விரல்கள் இல்லாமல் விரல் ரேகைகள் பதியாமல் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அருகே அழகிய பாண்டியபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் என்ற மாற்றுத்திறனாளி, இவரது மனைவியும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். இவர்கள் இருவரும் தங்களுக்கு ஆதார் அட்டை சஸ்பெண்ட் முடக்கப்பட்டு விட்டதால் அரசின் எந்த ஒரு சலுகையையும் பெற முடியவில்லை என்ற காரணத்தை கூறி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட நேரடியாக வந்திருந்தார்கள். சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் இன்று காலை செய்திகள் சேகரிக்க சென்ற போது நாம் இவரை சந்தித்தோம். உடனடியாக இவரது நிலைமை குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாரிடம் தெரிவித்த போது உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தனது அறையில் இருந்து கிளம்பி வந்து மாற்றுத்திறனாளியான இந்த மணிகண்டன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்தார். அவரது குறைகளை உடனடியாக கேட்டறிந்த கலெக்டர் சுகுமார் உடனடியாக அவருக்கு முதற்கட்டமாக தற்போது அவரது ஆதார் அட்டை அவரது குடும்ப அட்டையுடன் இணைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இது தவிர அவருக்கு கலைஞர் வீட்டு வசதி திட்டத்துடன் ஒரு வீடு ஒதுக்க உள்ள முன் முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்வதாகவும் சத்தியம் தொலைக்காட்சியிடம் உறுதியளித்த சுகுமார் இவரது குறைகள் குறித்து உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார். நிகிதா, எது எப்படி இருந்தாலும் மாற்றுத்திறனாளியான ஒருவர் கருவிழி மற்றும் கை விரல் ரேகை பதியாத நிலையில் இது போன்ற எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்தியாவில் தமிழகத்தில் அனைத்து அரசு நலத்திட்ட உதவிகளையும் பெறும் வகையில் இருக்கும் ஆதார் அட்டையின் அடிப்படை தேவைகள் இதே போல் நிறைவேறாமல் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என அவர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நிகிதா, இதுவே தற்போது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் நிலவரம். தொடர்ந்து விவரங்களையும் செய்திகளையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். நிகிதா.